இருக்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இயற்கையில் நமக்கு கிடைக்கிற முக்கியமான காற்று சுவாசம், அதில் முக்கிய இடம் மர வளர்ப்பில் அதிகம் நம்ம பார்க்க முடியும். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்னை மரத்தை 1000 மரங்கள் இருந்தாலும் சரி, தென்னை மரத்தை மாத்திரம் தென்னம்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு பல அர்த்தங்கள் பல காரணங்கள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தென்னை மர வளர்ப்பை பற்றி பார்ப்போம். தென்னை மரத்தில் உள்ள சிறப்புகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னையை பெற்றா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீர்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலை. அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. இப்போ என் தலைக்கு மேலே நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ தேங்காய் இளநீர் இருக்குன்னு. அப்புறமா பாருங்கள், இன்று காலை, அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற இன்னைக்கு காலையில் நமக்கு ஒரு 6 தேங்காய் கிடச்சிருக்கு. இப்போ தேங்காவோட விலைகள்லாம் பயங்கரமாக எகிரி போய்கிட்டு இருக்கு. கிலோ 60 ரூபாய்க்கு மேலே அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் தென்னை மரங்களை பற்றி பார்ப்போம். நீண்டன் விவசாயி நம்ம உருவாக்கிய ஒரு சின்ன தோட்டம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷ கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். பல நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில், அதாவது வேலையை முடிச்சுட்டு வந்தால் கூட வீட்டில் நிம்மதியாக இருந்ததே கிடையாது. அதற்கான நிறைய லாபத்தையும் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஓரளவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம மாத்திரம் இல்லை, அம்மா அப்பாவோட உழைப்பும் அதிகம். ஏன்னா நம்ம பெருமையை சொல்லிட்டு அவங்கள சொல்லாமல் விடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக அவங்களும் நல்ல சப்போர்ட் நீங்கள் பார்க்க முடியும். சாதாரண விஷயம் இல்லை. விவசாயத்தில் நம்ம முத கற்றுக்கிட்டதே மரம் வளர்ப்பு தான். ஏன்னா மரம் வளர்ப்பை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு காற்று மழை அப்படின்னு நமக்கு நிறைய நீர் ஆதாரத்துக்கும் சரி, நம்ம உயிர் வாழறதுக்கு ஆதாரமே இந்த மரங்கள் தான். மரங்கள் இல்லைன்னா நில அரிப்பு ஏற்படும். இப்படிங்கிற விஷயத்த நிறைய நம்ம கற்றுக்கிட்டே வந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நில அரிப்பையும் சரி, நம்ம வீட்டுக்கு எத்தனை மரம் இருந்தாலும் சரி, இப்போ பனை மரத்தை நம்ம தேசிய மரமாகவே அறிவிச்சிருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதை விட நமக்கு முக்கியமாக தென்னை மரத்தை சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பு. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற உணவில் கண்டிப்பாக தேங்காவுக்கு முதல் இடம் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரொம்ப லேட்டாக இப்போ ஒரு 15 வருஷமாக இப்போ இதை பற்றியான அதிக நிறைய அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எந்த டிஸ்டன்ஸில் புது கண்ணுகளை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம ஒவ்வொரு நாளுமே இதை பற்றி யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய சொல்லலாம். அப்போ நம்ம தனியாளாகவும் இதை பண்ண முடியாது. ஒரு சில அம்மா அப்பா அப்படின்னு நிறைய சப்போர்ட்டும் நமக்கு கிடச்சிது. அப்போ நீங்களும் சரி, கண்டிப்பாக வீட்டில் நம்ம எப்போதுமே முக்கியமாக வளர்க்க வேண்டிய மரத்தில் முதல் இடத்த நம்ம தென்னை மரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு என்னோட ஒரு சின்ன கணிப்பு தான். ஏன்னா நம்மளும் ஒரு 15 வருஷமாக விவசாயம் பழகிக்கிட்டு இருக்கோம். கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதோட லாபத்தெல்லாம். அது போக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. எப்படின்னா 1000 மரம் தென்னை மரம் அணில் தாண்டாத அளவுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்கள விட கோடீஸ்வரங்க யாருமே கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு சில நம்ம விட்டுருந்தா கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம தென்னை மரத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை சொல்லுவோம். உதாரணத்துக்கு தேங்காய், அதை நம்ம சொல்லிட்டேன் ஏற்கனவே. நம்ம அன்றாட பயன்பாட்டில் தேங்காவுக்கு அதிக முக்கியத்துவம். அப்போது நமக்கு முந்தைய தலைமுறைகள், அதாவது எப்படின்னா தேங்காவை மாத்திரமே, தேங்காய் தண்ணிகளையும் தேங்காவையும் சாப்பிட்டு நிறைய உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிராமத்தில் கண்டிப்பாக இந்த மட்டைகள், அதாவது விறகுக்கு அடுப்பு எரிக்க இந்த மாதிரியாக நம்ம விறகு அடுப்பில் சமைக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும். அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கான கூட்டுமாறு பெருக்குமாறு எங்கள் ஏரியாவில் வாரியல்னு சொல்லுவோம். எடு வாரியல் அப்படிம்போம் யாரும் வீட்டுக்குள்ளே வந்தால். அந்த மாதிரியாக இதிலேருந்து நம்ம அந்த கூட்டுமாறு சீமாறுன்னு சொல்லிட்டு பெருக்குமாறு, இப்படி நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறதுக்காக நிறைய நமக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே இதை ஒரு ஹோட்டலில் அண்ணா வச்சுருந்தாப்புல. அப்போ இந்த மாதிரியான மட்டைகள் இதெல்லாம் கூட நம்ம ஒரு மட்டை, அதாவது எப்படின்னா ஓலையை கழிச்சிருவாங்க. ஓலையை கழிச்சிட்டு தோட்டத்தில் போய் நேரடியாக வாங்கியிருக்கோம். இந்த ஒரு பீஸ் 5 ரூபா பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்மளும் தெரிஞ்சவங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது எப்படின்னா இது கிராமங்கிறதுனால 5 ரூபான்னு கொடுக்க முடியாது. ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கணிசமான அளவு அப்படிங்கிற மாதிரியா அப்பா கட்டி கொண்டு போய் இதை அப்படியே சேர்த்து வச்சு கொடுத்துட்டு வருவாப்புல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம குழந்தையாக இருக்கிற முதல்ல இருந்து
சாகிற கடைசி காலம் வரைக்கும் நமக்கு தென்னை மரம் ரொம்ப பலன் தரும். கடைசி காலத்துலேயும் அதை நான் கடைசியாகவே சொல்லி முடிக்கிறேன். இதை வச்சு நம்ம ஆடு மாடுகள் வளர்த்தோம் அப்படின்னா பந்தல் போட, அதாவது எப்படின்னா குடியில் அமைக்க இந்த ஓலைகள் நமக்கு அவ்வளவு யூஸ் ஆகும். இப்போ நமக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தட்டி பின்னுறதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். தட்டி பின்னுறது, அந்த கிடுவை அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக போகும். இந்த பந்தல் போடுவோம், அப்படி தான் சொல்லிக்கிடுவோம் திருநெல்வேலி பக்கம். பந்தல் அமைக்கிறதுக்கு நமக்கு தென்னை ஓலைகள் மிக மிக ரொம்ப அவசியம். இதை நம்ம பின்ன தெரிஞ்சு அதை பழகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் பழகிடுவோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அந்த தென்னந்தட்டிகள் பின்ன தெரியும். அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10லேருந்து 15 தட்டி பின்னலாம். ஒரு தட்டியோட மதிப்பு நம்ம போன வருஷம் கேள்விப்பட்டோம் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா விற்கி. இப்போ பந்தல் அமைக்கிற நிறைய கான்ட்ராக்ட்காரங்க அப்படிங்கிற நிறைய பேர் இருப்பாங்க. நேரடியாகவே வந்து நம்ம தோட்டத்தில் எடுத்துக்கிடுவாங்க. அதையும் பழகிக்கொண்டே இருக்கிறோம். லைட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம், ஃபுல்லாக கற்றுக்கிடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதில் வர அந்த ஊடு மட்டை இந்த லென்த்தாக வரதையும் அதையும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பின்பகுதியை தான் 5 ரூபாய்க்கு கழிப்போம். இதில் லென்த்தாக வர அதை வரிச்சின்னு சொல்லுவோம். நீளமாக இருக்குது பாருங்கள், அந்த நீளமாக இருக்கிறது தான் வரிச்சின்னு சொல்லுவோம். அந்த வரிச்சி பார்த்திங்க அப்படின்னா அங்கே கோயில் அலங்காரம். அப்புறம் அதுவும் பந்தலுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகும். ஏன்னா அந்த குறுக்க வச்சு கட்டுறதுக்கு இந்த ஓலையை அது மேலேயே வச்சு நம்ம கட்டி வருவோம். அப்போது சின்ன சின்ன மாடு வளர்ப்புக்கு இந்த மாதிரியாகவும் நமக்கு நிறைய பலன் கொடுக்கும். அது இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த கொட்டாங்குச்சி, தேங்காவோட சிரட்டை, எங்கள் ஏரியாவில் சிரட்டைன்னு சொல்லுவோம். அந்த கொட்டாங்குச்சியை வச்சு கொசு விரட்டி, ஏதாவது உதாரணத்துக்கு எப்படின்னா நிறைய அப்போ வந்து இயற்கை முறையில் மாட்டுச்சாணத்தையும் இந்த கொட்டாங்குச்சியும் பதப்படுத்தி அந்த மாதிரியாக நிறைய விஷயங்களை பண்ணி இயற்கையான முறையில் கொசு விரட்டி தயார் பண்ணாங்க. இப்போ நமக்கு அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் கூட நம்ம கொட்டாங்குச்சி தான் பவுட்ரு பண்ணி அந்த கொசுப்பத்தியில் சேர்க்குறதாகவும் கேள்விப்பட்டோம். இப்படி நிறைய பல சிறப்பு அம்சங்கள் சொல்லலாம். இப்போ கைவினை பொருட்களை நீங்கள் சொல்லவே வேண்டாம், அதிகமாக நம்மளும் பார்க்க முடியுது வீடியோக்கள்லேயும். அந்த கொட்டாங்குச்சியில் தான் டீ போட்டு கொடுக்குற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டு, அப்புறம் அதை டிசைன் பண்ணி குருவிகளுக்கு கூடாகவும் நிறைய கைவினை பொருட்களாகவும் அந்த தேங்காவுக்குள்ள கொட்டாங்குச்சியை இது உள்ளே இருக்குது. நம்ம இளநியாக குடிச்சிட்டு போட்டிருந்தோம், இந்த உள்ளே இருக்குது பாருங்கள். இதை வச்சு நிறைய கைவினை பொருட்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் இறுதி ஊர்வலம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பச்சை ஓலை இல்லாமல் ஒரு மனிதரோட வாழ்நாள் இறுதியை முடிக்க முடியாது. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஆரம்பிக்கும்போது, அதாவது குழந்தை பருவத்திலேருந்து, அதாவது நம்ம கோயில் திருவிழாக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம் தென்னை மரத்தில் உள்ள, அது பேர் எங்கள் ஏரியாவில் பூரி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவோம். அந்த குருத்து பகுதி, அந்த தேங்காய் வைக்க போகிற பூ பகுதியை, அது நம்ம கோயிலில் உள்ள எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லேயும் கண்டிப்பாக கோயிலுக்கு இப்போ பொதுவாகவே படப்புச்சோறு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம குடும்ப ஃபங்க்ஷனு, காது குத்து இந்த மாதிரியாக போகும்போதே கோயிலில் மிகப்பெரிய ஒரு, அதாவது கிடாவெட்டு இந்த மாதிரியாக நம்ம குலதெய்வங்களுக்கு வச்சுட்டு தான் வழிபடுவோம். அப்போது முதலிடம் இந்த தென்னம்பூவுக்கு இருக்கும். அதிலேருந்து தான் நமக்கு காய்கள் வருது. இப்படி பார்த்திங்கன்னா நம்ம சீராக பராமரித்து வருதுல ரொம்ப பராமரிப்பெல்லாம் இல்லை. நாட்டு தென்னைகள் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக குறைஞ்சது 6 to 7 வருஷத்தில் நம்ம காய் பறிச்சிட்டோம். நல்லா பராமரித்தோம் அப்படின்னா 5-6 வருஷத்தில் உறுதியாக காய் பறிக்கலாம். இதோட ஆயுள் காலம் நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து, வண்டு கடி இதெல்லாம் சீராக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு 100 வருஷத்தையும் கிடக்கும் அப்படிங்கிற மாதிரியாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிடுவோம். இந்த பச்சை ஓலையில் தான் கடைசியாக, அதாவது இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு முன்னால் ஃபுல்லாகவே அந்த இறந்தாலும் 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியா இதில் தான் அந்த தட்டி பின்னி அதை முன்னால் ஃபுல்லாகவே நம்மளை தோளில் தான் செமந்து கொண்டு போவாங்க. இப்போ எல்லாம் மாறி போச்சு. ஒரே சுவிட்சை தட்டினா சாம்பலை கையில் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்போ இருக்கும் முதல் இறக்கும் முறை குழந்தைகள் கூட நம்மளை விட்டுட்டு போகிற ஒரு சூழ்நிலை. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் பிள்ளைங்களுக்கு இருக்கிற நன்றி இருக்குமா? நன்றிகளோடு எல்லோரும் பார்த்தா தாய் தகப்பனை பார்க்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அப்படி இல்லாதவங்க தென்னம்பிள்ளையை வச்சாங்க அப்படின்னா அந்த பிள்ளை என்கிற பேருக்கு அர்த்தமாக நம்ம ஏற முடியாத காலத்தில் கூட, இப்போ கூட நம்ம காட்டியிருந்தோம் வீடியோவில். இப்போது நம்ம வந்து போகிறதுக்கு 6 தேங்காய் அப்படின்னா இன்றைய விலைக்கு 6 தேங்காய் எப்படி பார்த்தாலும் 2 கிலோ இருக்கும். நான் சும்மா 70 ரூபான்னு சொல்லியிருந்தேன். 120 ரூபாய்க்கு மேலே வரலாம். இப்படி நம்ம
வாழ்நாள் முழுவதும் நல்ல பலனை தரக்கூடிய தென்னை மரத்தை நம்ம, அதாவது இடம் இல்லை இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சின்ன சாக்குப்போக்கு மாதிரியாக தான் சொல்லிக்கிடுவோமே தவிர, முடியும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா எல்லாமே முடியும். கண்டிப்பாக இருக்கும் இடத்துல, அதாவது ஊருக்காக இல்லாட்டாலும் உங்களுக்காகவும் நமக்காகவும் நம் வருங்கால தலைமுறைக்காகவும் கண்டிப்பாக வச்சு எல்லாரும் நல்ல பயனடையணும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கிடுவோம். உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன். ஒரு சில விஷயங்கள் எதுவும் விட்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோக்குள்ளே சரி பண்ணிக்கிடுவோம். ரொம்ப லென்த்தாக போயிட்டு. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன்.